friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ஒரு ட்ரெடிஷனல் குஜராத்தி ரெசிபி பண்ண போறோம் Handvo. இது வந்து ஒரு பவர் பேக்ட் ரெசிபி. ஏனா இதுல வந்து நம்ம நிறைய பருப்பு வகைகள் சேர்க்க போறோம். அது மட்டும் இல்லாம காய்கறி எல்லாம் சேர்த்து சூப்பரா நம்ம ரெடி பண்ண போறோம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரிசி பருப்பெல்லாம் ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் அரிசி சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாப்பாடு அரிசி தான் எடுத்துர்க்கேன். கூடவே 1/4 கப் கடலை பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து, அதில் பாதி உளுந்து சேர்த்துட்டு 2 வாட்டி தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி தண்ணி சேர்த்து இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போது 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் போல் தயிர், கெட்டியான தயிரில் ஒரு 1/4 கப், 1/4 டீஸ்பூன் சர்க்கரை. இது வந்து ஆப்ஷனல் தான், இது வேண்டாம்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் குறையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, நல்லா மையாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி அங்கங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி திட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ரெடியாக இருக்குது. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் இதை வந்து நம்ம புளிக்க வைக்கணும். நம்ம வந்து காலையில் பண்ண போகிறோன்னா முதல் நாள் நைட் நம்ம வந்து அரைச்சி வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். நைட் பண்ண போகிறோம் அப்படின்னா காலையில் அரைச்சிக்கோங்க, சரியாக இருக்கும். ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் போதும். ரொம்ப நேரம் அப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ஓவராக புளிச்சிடக்கூடாது. 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக நல்லா ஃபர்மெண்ட் ஆகி நல்லா வந்திருக்கு. நல்லா அப்படியே லேஸாக இருக்கும். இப்போ இதோட வந்து நம்ம காயெல்லாம் சேர்க்கணும். நமக்கு என்ன காய் பிடிக்குமோ அது சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம சொரக்காய், கேரட், ஸ்வீட் கார்ன், ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, அப்புறமா வந்து முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு அதெல்லாம் வந்து நம்ம சீவி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையை நல்லா இடித்து வச்சுருக்கேன். கூடவே நல்லா சின்ன சின்னதாக நறுக்குனா மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட வந்து நம்ம சேர்க்குறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு உடஞ்சதும் இதில் 2 பச்சை மிளகாய், அதை வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலை, அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு டக்குன்னு நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டு சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வரும். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோன்னா போதும். இதை வந்து நம்ம புளிக்க வச்சதுனால நம்ம அப்படியே பேனில் சேர்த்து பண்ணலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துப்பாங்க. அதனால் நம்மளும் வந்து கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இலகுன மாதிரி இருக்கணும், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட வேண்டியது தான். இதை வந்து நான் ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுருந்தேன். நீங்கள் வந்து சீக்கிரமாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துலேயே நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து சோடா உப்பு சேர்க்கணும். அப்போ தான் வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நமக்கு. புளிக்க வைக்கும்போது சோடா உப்பு ஆப்ஷனல், ஆனால் சீக்கிரமாக பண்ணும்போது கண்டிப்பாக சோடா உப்பு நம்ம சேர்க்கணும். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் எள்ளு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு, நான் வந்து ஒரு 3 கரண்டி போல் சேர்த்துருக்கேன். ரொம்ப மொத்தமாக நம்ம சேர்க்க வேண்டாம். எனக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக தோணுது. ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. இந்த அளவுக்கு சேர்க்கும் போது தான் 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இதை வந்து மூடி வச்சிடலாம். வச்சுட்டு கீழ் பக்கம் நல்லா செட் ஆகட்டும். மிதமான தீயில் வச்சுக்கோங்க, மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கீழ் பக்கம் நல்லா ரெடியாக வந்திருக்கு, நமக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி. இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு மறுபடியும் வேக வைக்கணும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க, நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் திருப்பி போடுறதுக்கு. மேலே வந்து கொஞ்சம் செட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சிடலாம். இனி நம்ம வந்து மூடி வைக்க தேவையில்லை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக, மேலே இருக்கிற லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுதான் நமக்கு முக்கியம். அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து அப்படியே பிளேட்டில் மாற்றிடலாம். இது கூட வந்து என்னோடய ஃபேவரெட் வந்து தேங்காய் சட்னி. அப்படியே வந்து பிச்சு நம்ம தேங்காய் சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சடா, அவ்வளோதான், நம்மளோட ஹாண்ட்வோலாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை வந்து நமக்கு எப்படி பீஸ் போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.